முதல்ல தெளிவா சொல்லுங்க. அதாவது மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவருக்கு கிடைத்த தகவல்களை அவர் வைத்துக் கொண்டு அவர் சொல்லி இருக்கிறார். நாங்கள் இல்லை என்று மறுக்கிறோம். அப்படி இல்லை, நீங்கள் சொல்லப்படுகிற நபர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர், 3 தடவை முதலமைச்சராக இருந்திருக்க 3வது தடவை இப்பொழுது அவரை எப்படி தாக்க முடியும், கட்டாயப்படுத்த முடியும்? அவரை எப்படி ஒரு ரொம்ப அராஜகமான முறையிலே அவரிடத்தில் பேச முடியுமா? அவரிடத்தில் அத்தனை பவர் சென்டர் இருக்கிறது. இதை அவருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலே பாரதிய ஜனதா கட்சி தலைவர் தெரிவித்திருக்கிறார். நாங்கள் இல்லை என்று சொல்லுகிறோம். அவரே திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை ஒத்துக்கொண்டு அவரே முன்மொழிந்து அவர் முன்னாலேயே அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் கையொப்பமிட்டு மாண்புமிகு மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களுக்கு ஆதரவு கடிதம் தந்திருக்கிறார்கள். மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் முதல்வராக வர வேண்டும் என்று திரு ஓ பன்னீர்செல்வம் உள்பட அனைத்து நபர்களும் ஆதரவு கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவருக்கு கிடைத்த தகவலை சொல்லி இருக்கிறார். நாங்கள் இல்லை என்று மறுக்கிறோம், அவ்வளவுதான். எங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் தொலைபேசியிலே மிரட்டல் போகிறது. முதலமைச்சருக்கு உறவினர்கள் எல்லாம் தொலைபேசியிலே அனைத்து இந்திய அண்ணா திமுக சின்னம்மா அவர்களின் ஆதரவு எம்எல்ஏக்களை மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் தொலைபேசியை கூட ஆஃப் செய்து வைத்திருக்கிறார்கள். மிரட்டுகிறார்கள், கொலை செய்து விடுவோம் என்று மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் அனைவரும் சுதந்திரமாக இருக்கிறார்கள். எம்எல்ஏ இருக்கிறார்கள். பாதுகாப்பு இல்லாத இடம் சொல்றீங்களா? கிடையாது, பாதுகாப்பு உள்ள இடம் சட்டமன்ற. அது அவர்கள் சுதந்திரமாக போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எந்த சட்டமன்ற உறுப்பினராவது எனக்கு உயிருக்கு ஆபத்து என்று சொல்லி இருக்கிறார்களா? மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள்